ஹலோ மோட்டு பத்லு, உங்க 2 பேருக்கு என்னோட வாழ்த்துக்கள். இங்க நீங்க கேண்டீன் நடத்துறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிடுச்சு. ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க இருக்கிற பாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவரு. சுத்தபத்தமா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. முக்கியமா எந்த விதமான தப்பு நடக்காம பாத்துக்கோங்க. ரொம்ப கரடு முரடான மனுஷன் அவரு. இதுக்கு முன்னாடி இங்க சின்ன சின்ன தப்பு பண்ணவங்களை கூட போங்கடா வெளியேன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. சார் நீங்க பயப்படாதீங்க சார். நாங்க பயந்தெல்லாம் ஓட மாட்டோம். எங்களை பார்த்து தான் மத்தவங்க பயப்படுவாங்க. உங்க 2 பேரையும் நல்லவங்க நம்பிதான் உங்களுக்கு கேண்டீன் பர்மிஷன் கொடுத்திருக்கேன். அது ஞாபகம் இருக்கட்டும். இங்க எந்த தப்பும் நடக்க கூடாது, புரிஞ்சதா? இந்த இடம் கொஞ்சம் கூட அழுக்காக கூடாது. என்ன இங்க பாருங்க சார், நீங்க எதுக்குமே பீதி அடையாதீங்க. இந்த இடத்தை சுத்தமத்தமா வச்சுக்க வேண்டியது எங்களோட கடமை. ஓகே, குட். இதோ இருக்கு உங்களோட கேண்டீன். போங்க போங்க, டக்குன்னு போய் வேலைய ஆரம்பிங்க. பாஸுக்கு சூப்பரான லஞ்ச் பண்ணுங்க. அதையும் சீக்கிரமா பண்ணுங்க, இல்லன்னா இன்னைக்கு மட்டும் சாருக்கு நீங்க செய்யற லஞ்ச் புடிச்சு போச்சுன்னு வைங்க, நாளையில இருந்து இங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃபுக்கும் நீங்க செய்யணும். சார் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. நாங்க போய் 10 நிமிஷத்துல லஞ்ச ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறோம். ஆமா வா பத்லு, நாம போய் லஞ்ச தயார் பண்ணலாம். அவங்க எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்க மாட்டோம். உங்களை கவனிக்கிறதா என் முதல் வேலை. கேண்டீன்ல இருந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. என்ன நான் மட்டும் குறைஞ்சவனா? என்ன அடி? எப்படி வரட்டா பாத்தியா? என்னையால கிண்டல் பண்ணுதுங்க. சரி வா மோட்டோ, அந்த லஞ்சுக்கு தேவையான ஏற்பாடு எல்லாம் பண்ணிடலாம். இல்லன்னா பாஸ் ரொம்ப கோச்சுக்குவாரு. என்ன நான் சொல்றது? சரிடா மடையா, வா வேலையை ஆரம்பிக்கலாம். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், கோழிகளும் பிரமாதம். ஏ மோட்டோ பத்லு, என்னது? சார் அது நூடுல்ஸ் சார். யாடா அது நூடுல்ஸ்ங்கிறது எனக்கு தெரியும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். இப்பவே அது என்ன டேஸ்ட் பாத்து சொல்றேன். இது சிக்கன் சார். இது பன்னீர் மசாலா. இது என்னதுடா? பாத்து சொல்லு. ஓ ஸ்டாப் இட். மரியாதை எங்க இருந்து போங்க. போய் வேற லஞ்ச் எடுத்துட்டு வாங்க. போங்க. பாத்து சொல்லு. வந்து நூடுல்ஸ் பண்ணி போடுறான். மோட்டோ, எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த காக்ரோச்சினால தான் இங்க வரவங்க எல்லாமே எஸ்ஐ ஓடிடுறாங்கன்னு நினைக்கிறேன் மோட்டோ. ஆனா இந்த காக்ரோச்சா நாமளான ஒரு கை பார்த்தோம். இதுங்களுக்கு பயந்து நாம இங்க இருந்து ஓடக்கூடாதுடா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? கைக்குளத்துக்கு பெரிய தலைவலியே இந்த காக்ரோச்சி தான் மோட்டோ. வறுத்த மீன், சிக்கன் 65. இந்த சிக்கனை கொண்டு போய் கொடுத்தோம்னா சிக்கன் குடியா வந்து அவர் அப்படியே சந்தோஷமாயிடுவாரு. வா கொண்டு போய் கொடுக்கலாம், நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். மோட்டோ, இதெல்லாம் நான் மெல்ல கொண்டு போறேன். நீ அந்த காக்ரோச்சுங்களை எல்லாம் கண்காணிப்புல வச்சுக்க. இல்ல இல்ல வந்து உங்க லஞ்ச் இஸ் ரெடி சார். சரி சரி, டேபிள் வச்சுட்டு போங்க. மோட்டு பத்லு, அதுக்குள்ள சாப்பிட்டாரு. பாத்தியா, டேஸ்ட் பிரமாதமா வந்திருக்கு. நான் சொன்னேன்ல இந்த டேஸ்ட்ல மயங்கி அப்படியே கீழே விழுந்துருவாரு. சார் சிக்கனும் மீனும் எப்படி தான் இருந்தது? நல்லா மசாலா போட்டு வறுத்தமா எப்படி இருந்தது? சூப்பரா இருந்ததா சார்?
சார் அதுல நான் நிறைய மூலிகைகள் கூட சேர்த்திருந்தேன், அதனால தான் சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகும். முதல்ல எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தா தானே டைஜஸ்ட் ஆகும். இதுதான் கொண்டு வந்திருக்கீங்களா? உங்களால ஒழுங்கா எனக்கு ஒரு லஞ்ச் கூட செஞ்சு கொடுக்க முடியல. நீங்க எப்படி ஸ்டாஃப்கெல்லாம் சமைக்க போறீங்க? ஸ்டூபிட். இங்க இருந்து போங்க, முதல்ல இங்க இருந்து போங்க. சார் எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்கிறோம், ஒரே ஒரு வாய்ப்பு சார் ப்ளீஸ். மோட்டு இது ஓட வேண்டிய நேரம் வந்துரு. பத்துலு சமையல் வேலையை நீ கவனி. இந்த கருப்பாம்பூச்சிகளை ஒரு வழி பண்ணாம நான் விட மாட்டேன். யாருகிட்ட வந்து மோதுதுங்க? நம்ம கிட்டே வா. அதுக்குள்ள நான் ஒரு கை பாத்துறேன் இன்னைக்கு. நாம இனிமே விளையாட்டா இருக்க கூடாது மோட்டு, அலர்ட்டா இருக்கணும். அதுங்களை எங்க இருந்தாலும் உடனே ஸ்ப்ரே அடிச்சிடு என்ன? நண்பர்களே, இவங்க சமைக்கிற சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கு. சீக்கிரமா சாப்பிட்டதுனால ருசியே தெரியாம போச்சு. சரி வாங்க, இந்த தடவை ட்ரேவை கொண்டு போய் நல்லா நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிடுவோம். ட்ரேவோட எடுத்துட்டு போனாதான் நிம்மதியா இருக்கும். ஆமாங்க பாஸ், நீங்க சொல்றது உண்மைதான். அந்த ஒல்லியா இருக்க ஷெஃப் கூட அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். சாப்பாடா ரொம்ப அவசரப்பட்டு சாப்பிட்டா அது சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாதான். எனக்கு அதுக்குள்ள டைஜஷன் ப்ராப்ளம் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. அப்படின்னா சரி, இந்த தடவை நாம டைவர்ஜன் பிளான் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். பிளான் நம்பர் 420 பயன்படுத்துங்க. ஓகே சார். இல்ல நோ, சீக்கிரமா இந்த இடத்தை சுத்தம் பண்ணணும் மோட்டோ. ஒருவேளை பாஸ் இதை பார்த்துட்டாருன்னா நம்ம இந்த வேலைக்கு லாய்க்கு இல்லைன்னு அனுப்பிடுவாரு. என்ன நான் சொல்றது, சுத்தம் சோறு போடணும் சும்மாவா நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆஹா பத்துலு ட்ரே ஓட தூக்கிட்டு போதுங்கடா. அதுக்கு கருப்பாம்பூச்சிங்கடா. கீழே விழுந்து மூக்க உடைச்சிக்காத மோட்டோ. உடைச்சிக்கிட்டியா? அடே இது நம்ம மான மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம், அதுங்களை நம்ம விடக்கூடாது மோட்டோ. இதோ போது பாரு. Please don't mind. Excuse me. Excuse me, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஏய் வேங்கடா வாயா திரும்படா. எங்க? அங்க பாரு. ஆஹா, அங்க போதுங்களா? எங்கடா இந்த டேபிளுக்கு கீழே காணா? எங்க போச்சுங்க அதுங்க? என்ன காப்பாத்துங்க, முதல்ல என்ன இறக்கி விடு. என்ன ஒரு பொழப்புடா இதெல்லாம். ஏய்யா, இதுதான் போச்சு. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அது ஒண்ணுல சார். நீங்க தைரியமா இருந்து போங்க. 10 நிமிஷத்துல உங்க லஞ்ச கொண்டு உங்க டேபிள்ல வைக்கிறோம். எங்க மட்டும் நமக்கு சார். ஓய், உங்களால முடிஞ்சா இந்த ட்ரேவை கொண்டு போங்க பார்க்கலாம். ஓ, மரியாதை அந்த இடத்தை விட்டு போங்க. உங்க முகத்தை மறுபடியும் காட்டாதீங்க. I said get out. ஒரு சந்தர்ப்பம் பத்துலுக்கு தானே கொடுத்தீங்க, எனக்கும் கொடுக்கணும்ல. இதெல்லாம் அழுகுடி ஆட்டமா இருக்க போங்கு. இங்க பாருங்க சார், உங்க கம்பெனில இருக்கிற காக்ரோச்சிங்க எல்லாம் தான் எங்களை சமையல் பண்ண விடாம தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆமா சார், முதல்ல அந்த கர்ப்பாம்பூச்சியை கவனிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களையும் கவனிக்கணும். அதுக்கப்புறம் என்ன கவனிப்பீங்களா? அதுக்கப்புறமா உங்களுக்கு லஞ்சு கொண்டு வரேன்னு சொன்னேன் சார். எல்லாத்துக்கும் கேள்வி கேக்குறீங்களே. பத்துலுக்கு ஏதாவது ஐடியா பண்ணுடா. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யுதுன்னு உனக்கு தெரியாதா? ஏதாவது சொல்லு. இந்த கர்ப்பாம்பூச்சிகளை எப்படிடா கொல்றது? ஏதாவது சொல்லுடா. ஐடியா வளையோசில் கலகலகலகலன்னு கவிதை படிக்குது. குளு குளு தண்டல் காட்டு. சூப்பர். இனிமே அந்த கர்ப்பாம்பூச்சிக்கு என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஏதோ எங்க யாரும் இங்க இருக்காதீங்க,
வந்துருங்க. இவங்க ரொம்ப மோசமானவங்க. எல்லாரும் இந்த இடத்தை விட்டு ஓடி வந்துருங்க, இல்லைன்னா நம்ம உயிர் போயிடும். எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க இந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுறோம். இதான் முதல் தடவை நாங்க இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோம். பாய் பாய். நீங்க எல்லாம் இங்க இருந்து போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பார்ட்டியை அனுபவிச்சுட்டு போங்க. அப்பதான் அதை மறக்கவே மாட்டீங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ரொம்ப ஜாலியா சாப்பிட்டு இருக்கோம். வா வா வா. என்னோட சாப்பாடு எங்க போச்சு? நீங்க என்ன பண்றீங்க? மோட்டு பத்லு என்னது? சார் காக்ரோச்சுங்களுக்கு நாங்கள் ஃபேர்வெல் பார்ட்டி நடத்துறோம் சார். சார் இது கர்மாம்பூச்சிக்காக வச்ச ஃபேர்வெல் பார்ட்டி சார். இந்த சாப்பாடு அப்புறம் வரும் சார். சோம்பேறி கீழே விழுந்துட்டாரு.